பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு ஜெபம்னா என்ன, ஜெபத்தில் இருக்கக்கூடிய வகைகள், ஜெபிக்க வேண்டிய வேலைகள், இதை குறித்து நம்ம இன்னைக்கு தியானிப்போம். முதல்ல நம்ம ஜெபம்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதல்ல ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன, இருதயத்திலிருந்து தேவனை தேடுவது. இதை முதல்ல தெரிஞ்சாதான் நம்ம ஜெபங்கிறத குறித்து நம்ம அறிய முடியும். ஏன்னா வசனம் எரேமியால ஆண்டவர் சொல்கிறாரு, உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையிலே கண்டுபிடிப்பீர்கள். அப்போது முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் வராமல் நம்ம பண்ணக்கூடிய ஜெபத்துக்கு பலன் இல்லை. அப்படிப்பட்ட ஜெபம் வெறும் வார்த்தையினால் வரக்கூடிய ஜெபமாக இருக்கும், அதில் இருதயம் இருக்காது. ஆகையினால் முதல்ல நம்ம செய்ய வேண்டியது என்ன, இருதயத்தில் இருந்து கர்த்தரை தேடுவது, அதற்கு பிறகு ஜெபிப்பது. இப்படி நம்ம ஜெபித்தா அது பலனுள்ளதாக இருக்கும். சங்கீதம் 62 சொல்லுது, ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றி விடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். அடுத்தது, ஜெபம் என்பது நம்மளுடைய தேவனை நம்புவது. ஏன்னா நம்பாமல் நம்ம அவரையே மையமாக வைத்து ஒரு கருத்தை நம்ம தெரிவிக்க முடியாது. இப்போ ஒரு காரியத்தை ஒருத்தர்கிட்ட போய் சொல்கிறோம்னாலே என்ன அர்த்தம், அவங்க மூலமாக நமக்கு ஏதாவது சகாயம் கிடைக்கும். இப்போ தேவனிடத்தில் நம்ம சகாயத்தை பெரும்படி தான் ஜெபிக்கிறோம். அப்போ அவரை நம்பணும், அவர் கண்டிப்பாக செய்வார் என்ற நம்பிக்கை வேண்டும். அந்த நம்பிக்கையோடு அவர் சமூகத்தில் நம்முடைய இருதயத்தை ஊற்ற வேண்டும். அப்போது அவர் நமக்கு அந்த ஜெபத்தை அருளி செய்வார். ஏன்னா நம்பிக்கை இல்லாமல் கேட்கிற எந்த காரியமும் நமக்கு அது ஜெயத்தை தராது என்று பார்க்கிறோம். ஸோ இருதயத்தில் கிட்டி சேருவது, நம்புவது, இருதயத்தை ஊற்றுவது, இதுதான் ஜெபம். அதுக்காக இப்படி தான் நான் ஒரு குறிப்பிட்ட ஃபார்மேட்டில் இந்த மாதிரி ஜெபிக்கணும்னு சொல்லி ஒரு வெயின் ரெப்புடேஷனை ஜெபிக்கக்கூடாது. இருதயத்தில் இருக்கிறதை சொல்லி நம்ம ஜெபிக்கிறது. இது இப்போ நம்ம அதுக்கு உதாரணமாக பார்க்குறதா இருந்தால், அன்னாளுடைய ஜெபம். அன்னாள் தேவனிடத்தில் ஜெபிக்க வரும்பொழுது அவங்க வேதனையினால் வந்தாங்க. தன்னுடைய சக்களத்தி அவங்க அவங்கள வேதனைப்படுத்தி செய்த ஒரு காரியம் அவங்களை மிகவும் மனமடிவாக்கிச்சு. அந்த நேரத்தில் அவங்க கர்த்தரை நோக்கி அழுது இருதயம் நொறுங்குண்டவங்களாக ஜெபிச்சாங்க. அந்த ஜெபத்தில் அவங்க சொன்னதெல்லாம் என்ன, உமது அடியாளை நீர் கண்ணோக்கும். தாழ்த்துனாங்க தன்னை, உமது அடியாளை நீர் கண்ணோக்கும். அடுத்தது என்ன, இந்த மாதிரி எனக்கு ஒரு குமாரன் நீர் தந்தால் அவன் எல்லா நாளுக்கும் உமக்கே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி. அப்போ அந்த இடத்துலையும், ஆண்டவரே எனக்கு ஒரு தேவை இருக்குது, அந்த தேவையை காட்டிலும் நான் உங்களுக்கு ஏதாவது செய்ய விரும்புகிறேன். ஆண்டவரே இது உங்களுக்குன்னு நான் செய்யக்கூடிய ஒரு காரியமாக இருக்கணும், உங்கள் மகிமைக்காக என்பதாக அவங்க ஜெபித்தாங்க. அந்த ஜெபம் உடனடியாக கேட்கப்பட்டதை பார்க்குறோம். சரி, அதுதான் அடுத்த அதிகாரத்தில் வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 7 என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். ஸோ இந்த வசனம் அநேக இடங்களில் நம்ம கோட் பண்ணுறது எப்படின்னா, ஒரு தேசமே ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, ஒரு கடுமையான சூழ்நிலைகள் இருக்கும்போது, ஒரு மாற்றத்தை நம்பி நம்ம செய்யணும்னா என்ன செய்யணுங்கிறதுக்கு இந்த வசனத்தை தான் எல்லாரும் கோட் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா முதல்ல நம்மை தாழ்த்துவது. அந்த தாழ்த்துவது என்பது என்ன, தீமையை விட்டு விலகுவது, நன்மையை செய்வது, நம்முடைய வழிகளை தேவனுடைய வழிகளுக்கு நேராக மாற்றுவது. இதுதான். இப்படி செய்து ஜெபிக்கக்கூடிய ஜெபம் பரலோகத்திலிருந்து அதற்கு பதில் உடனடியாக கொடுக்கப்படும் என்பதுதான். ஏன்னா நம்ம தேவனை விட்டு வழி விலகினதுனால வரக்கூடிய உபத்திரவங்கள் நம்ம வாழ்க்கையை விட்டு திரும்பணும்னா அதுக்கு இதுதான் ரெமிடியேஷன். நம்மை தாழ்த்துவது, நமது வழிகளை மாற்றிக்கொள்வது. அடுத்தது, ஜெபிக்குவதை பற்றி ஆண்டவராகிய இயேசப்பா என்ன சொல்கிறாரு, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது உங்களில் ஒருவன் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இந்த இடத்துல மற்றவனுடைய பாவத்தை மன்னிங்கன்னு போடல, மற்றவனுடைய குறையை நீங்கள் மன்னியுங்கிறாங்க. அப்போது இது எதை காண்பிக்குதுன்னா, நம்ம எல்லாருமே குறை உள்ளவங்க தான்.
ஆனால் பெரும்பாலும் மற்றவங்களுடைய குறைபாடை தான் நம்ம அதிகமாக கண்ணோக்குகிறோம். எனக்குள்ள 1000 குறைகள் இருந்தாலும் நான் மற்றவங்களுடைய குறைகளை ரொம்ப விகைப்படுத்தி நான் பார்க்கக்கூடிய ஒரு சுபாவம், இது என் ஜெபம் கேட்கப்படாமல் இருப்பதற்கு ஒரு பெரிய காரணமாக இருக்குது. ஏன்னா நான் மற்றவர்களை குறை சொல்லுகிறவனாக இருக்கிறேன். இந்த குறை சொல்லுகிற சுபாவம் சாத்தானுடையது. இப்போ நான் என்ன செய்யணும்? மற்றவங்களுடைய குறையை மன்னிக்கும் பொழுது என் ஜெபம் கேட்கப்படும். அதான் போட்டிருக்கு, நின்று ஜெபம் பண்ணும்போது. அதே மாதிரி ஜெபத்தில் பாஸ்டரும் கூட ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு. ஒன்று நின்று ஜெபிக்கிற ஒரு ஜெபம். அடுத்தது மத்தேயு 26:39 பார்க்குறோம். சற்று அப்புறம் போய் இயேசு ஆண்டவர் முகம் குப்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனால் என் சித்தத்தின்படி அல்ல உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும். அது மட்டும் இல்லை, இன்னொரு ஜெபம் ப்ரேயர் ஆஃப் சப்மிஷன். இந்த இடத்துல இயேசு ஆண்டவர் நின்று கொண்டு இருக்கலை, போய் முகம் குப்புற விழுந்து ஜெபிக்கிறார். தாழ்த்தி பண்ணக்கூடிய ஒரு ஜெபம். அதில் என்ன சொல்கிறாரு? இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கினா நலமாக இருக்கும், ஆனாலும் உங்கள் சித்தத்தின்படி ஆகட்டும் என்று சொல்லி அவர் ஒப்பு கொடுத்து ஜெபித்தார் என்பது. சரி, இப்போ நம்ம ஜெபம்னா என்னங்கிறத பார்த்தோம். அடுத்தது எப்படி ஜெபிக்கிறது அப்படிங்கிறத குறித்து இயேசு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்த வார்த்தைகளை தியானிப்போம். மத்தேயு 6:5 ஆண்டவர் நமக்கு போதித்தது என்ன? நீங்கள் எப்படி ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாரு. முதல்ல எப்படி ப்ரேயர் பண்ணக்கூடாதுன்னா, பப்ளிக் பிளேசஸில் நின்றுக்கிட்டு மற்றவங்க அதை பார்க்கும்படியாக நான் எவ்வளோ கருத்தாக ஜெபிக்கிறேன், நான் எப்படி அழகாக ஃப்ரேம் பண்ணுறேன் வார்த்தைகளை, நான் ஆண்டவரோட ஒரு ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறேன், எனக்கு ஒரு ஸ்பெஷல், அந்த மாதிரி மற்றவங்க கண்ணில் நான் உயர்த்தப்படணும்னு ஜெபிக்கிற ஜெபத்துக்கு பலன் இல்லை. அதுதான் முதல் வசனங்களில் சொல்கிறாரு. நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரனை போல இருக்க வேண்டாம். மாயக்காரன் என்ன அர்த்தம்? நடிகன். நடிப்புங்கிறது எப்போ வருது? மற்றவங்க முன்னாடி நான் நல்ல ஒரு பெஸ்ட்டாக காணப்படணும்னு நினைக்கும்போது இந்த மாயம் நம்ம இடத்துல வந்துடுது. அது மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளின் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறாங்க. அதுக்கு பிரயோஜனமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் நீ எப்படி ஜெபிக்கணும்? உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து, கோ இன் யுவர் ப்ரைவேட் பிளேஸ் அதர் கெனாட் சி, கதவை பூட்டி அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதாவுக்கு நோக்கி நீ ஜெபம் பண்ணு. அப்போது பிதா உனக்கு வெளியரங்கமாக பலனளிப்பார். இப்போது நம்ம அந்தரங்கத்தில் இருந்து ஜெபிக்கணுங்கிறது நம்ம வீட்டில் ரூமில் இருந்து ஜெபித்தாலும் சரி, அல்லது ஒரு தனிமையான இடத்துக்கு போய் ஜெபித்தாலும் சரி, எல்லாமே தனிமையில் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம். அதை அந்தரங்கத்திலிருந்து பிதா கண்ணோக்கி பார்க்கிறாரு. நம்ம தான் பார்த்தோம், பரலோகத்திலிருந்து தான் நம்முடைய ஜெபத்துக்கு பதில் வருதுன்னு சொல்லி நம்ம பார்த்தோம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக. அப்படியானா நம்மை காண்கிற தேவன் நம்ம தனிமையில் போய் ஜெபிக்கும் போது நம்மை காண்கிறார். சரி, இப்போது அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தையை அடப்பாயுதேயுங்கள், அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் நினைக்கிறார்கள். அதை மாதிரி நீங்கள் செய்யாதீங்க. இது ஏற்கனவே பார்த்துட்டோம். ஆனால் நம்ம எப்படி ஜெபிக்கணுமா? பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. முதலாவது தேவனை துதிப்பது, ஸ்தோத்தரிப்பது, அவருடைய பரிசுத்த நாமத்தை துதிப்பது. அடுத்தது அவருடைய ராஜ்யத்தை வரவேற்பது, அவருடைய சித்தம் பூமியில் செய்யப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பது. அடுத்தது நம்மளுடைய ஆகாரம், நம்முடைய வார்த்தை, அந்தந்த நாளுக்குரிய வார்த்தை. அடுத்தது நம்ம போஷிக்கப்பட வேண்டிய அன்றாட உணவு. இந்த ரெண்டுக்காகவும் நம்ம ஜெபிக்கிறோம். அடுத்தது மற்றவர்களை மன்னிக்கிறதுக்காக ஜெபிக்கிறோம். அதே நேரத்தில் நம்மளை மன்னிக்கும்படியாகவும் நம்ம ஜெபிக்கிறோம். ஸோ மன்னிப்பில் 2, முதல்ல மற்றவர்களை மன்னிப்பது, அடுத்து நாமே மன்னிப்பு கேட்பது. அதுக்கு பிறகு சோதனையிலிருந்தும் தீமையிலிருந்தும் நாம் காக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நம்ம ஜெபிக்கிறோம். ஏன்னா நம்ம இன்னும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். இந்த மாம்சத்தின் மூலமாக சத்துரு நம்ம வாழ்க்கையில் இடர்பாடுகளை கொண்டு வருவான். அதிலிருந்து நம்மை காத்து கொள்ளும்படியாகவும் நம்ம ஜெபிக்கிறோம். இறுதியாக தேவனை துதித்து ஸ்தோத்தரிக்கிறோம். என்ன? ராஜ்யம், வல்லமை, மகிமை எல்லாமே என்றென்றைக்கும் உங்களுடையது ஆண்டவரே என்று சொல்லி நம்ம அக்னாலஜ்மெண்ட் பண்ணி அந்த ஜெபத்தை நம்ம முடிக்கிறோம். அப்போது இது இயேசப்பா நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு ஸ்கீம் ஆஃப் ப்ரேயர். அதுக்காக இதே வார்த்தைகளை தான் சொல்லி ஜெபிக்கணும்னு கிடையாது.
இதை அப்படியே ஒரு ப்ரேயராக சொல்லி மாற்றி அப்படியே வாயில் ஒப்பிச்சுட்டு போயிடக்கூடாது. இதை நம்ம உணர்ந்து நம்மளுடைய சொந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் நம்ம ஜெபிக்கலாம். ஏன்னா நான் இங்கே சொல்லப்பட்டிருக்குது, ஆண்டவரே சோதனையிலிருந்து விட்டுக்கொள்ளுங்க, தீமையிலிருந்து மீட்டுக்கொள்ளுங்க அப்படிங்கிறது நல்ல வார்த்தைகள். அதோடு சேர்த்து நமக்கு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஒரு தீமை இருந்தால் அதை சொல்லி இதிலிருந்து என்னை காத்துக்கொள்ளுங்க, இந்த இடர்பாட்டிலேருந்து என்னை மீட்டுக்கொள்ளுங்கன்னு சொல்லி அதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக சொல்லி ஜெபிக்க முடியும். அதே மாதிரி நம்ம ஒவ்வொரு காரியத்தையும் ஜெபிக்க முடியும். சரி, அடுத்தது ஜெபிக்க வேண்டிய வேளைகள் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட இடங்களை பார்க்குறோம். ஒன்று, மத்தேயு 14:23 ஏசப்பா என்ன செய்கிறாரு, ஜனங்களை அனுப்புகிறாரு. அவங்க பகலில் நடந்த காரியம் என்ன, எல்லாருக்கும் உணவு கொடுத்தாரு, எல்லோரும் சாப்பிட்டாங்க, படகுல பிரயாணம் பண்ணி வேகமாக போகும்படி அவங்கள துரிதப்படுத்தி அனுப்பிட்டார். அவங்க அனுப்பிவிட்ட பிறகு தனியாக ஜெபம் பண்ணுறதுக்காக மலையில் ஏறுறாரு. சாயங்காலத்தில் தனிமையாக இருந்து ஜெபிக்கிறாரு. ஸோ இந்த சாயங்கால ஜெபம் என்பதை காண்கிறோம். அடுத்தது மார்க்கில் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து போய் வனாந்தரமான ஒரு இடத்துல இருந்து ஜெபம் பண்ணுறார். அந்த இடத்துல நம்ம காண்றது என்ன, அதிகாலை இருட்டோடே எழுந்து. அப்போ சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி அதிகாலையில் இருட்டோடு ஜெபிக்கக்கூடிய ஒரு நேரம் என்பதை காண்கிறோம். மூணாவது என்ன, சோதனைக்குட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். அப்போ இரவு நேரத்தில் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்கிற 3 காரியம் வருகிறது. இதைத்தான் தானியேலையும் நம்ம வாசிக்கிறோம். தானியேல் என்ன சொல்கிறாரு, அந்த பாத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதை அறிந்த போதிலும் தன் வீட்டுக்கு போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் ஜெபம் பண்ணுறார். ஸோ அந்த 3 வேளை ஜெபம் என்பது இதைத்தான் நமக்கு காண்பிக்குது. சங்கீதத்தில் இன்னும் தெளிவாக குறிப்பிட்டிருக்கு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், ஈவினிங் அண்ட் மார்னிங் அண்ட் அட் த நூன் என்று சொல்லி. அப்போது திஸ் இஸ் சம்திங். அதுக்காக நான் இந்த வேளைகளில் மட்டும்தான் ஜெபிப்பேன்னு இல்லை, இந்த வேளைகளில் விசேஷமாக ஜெபிப்பது மிகவும் நல்லதாக இருக்குது. இப்போது இரவு ஜெபம்னு வந்துட்டாலே படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜெபிக்கிறோம். அதற்கு பிறகு ஒருவேளை இரவில் நமக்கு முழிப்பு வந்தால், எனக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அரௌண்டு 12 o'clock சம்டைம்ஸ் ஐ வேக்கப். எழுந்து அந்த நேரம் ஒரு சிறிய ஜெபம் பண்ணிட்டு படுப்பேன். அப்புறம் ஒரு 3 மணிக்கு ஒரு முழிப்பு வந்துடும். சம்டைம்ஸ் வென் ஐ டூ இட், அப்போவும் நான் எழுந்து ஒரு ஜெபம். அதுக்கு பிறகு எல்லாமே ரொட்டீன் டைம் டு வேக்கப் அண்ட் ப்ரே அண்ட் ஸ்டார்ட் மை டே பிஃபோர் மை ஸ்டார்டிங் ஆஃப் த டே என்பதை செய்யும் பொழுது மிகவும் வல்லமையாக இருக்குது. ஸோ இந்த நேரத்தில் தான் ஜெபிக்கணும்னு இல்லை, பட் இந்த நேரத்தில் ஜெபித்த விசேஷம். ஆனால் என்னென்னா, இதை மாதிரி கண்டினியூஸாக நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்கு என்ன உண்டாகுது, தேவனோடு நம்ம தொடர்ந்து ஒரு இணைப்பில் இருப்பதை நம்ம காண முடிகிறது. நான் காலையில் ஒரு தடவை ஜெபம் பண்ணிவிட்டு ஃபுல் டேயும் நான் பாட்டுக்கு நடந்துகிட்ருக்கும்போது என்னால் அவரோட அதிகமாக இணைப்பில் வர முடியறதில்ல. அதனால தான் நிறைய பேர் ப்ரேயரே பண்ண முடியலன்னு சொல்லி மற்றவங்ககிட்ட ப்ரேயர் பண்ணுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவங்களால ஜெபிக்க முடியறதில்ல. காரணம் என்ன, அந்த இணைப்பு அவசியம். இப்போ நான் தேவனோட ஒரு உறவில் இருக்கிறேன்னு வைங்க, அவரோடு நித்தமாக பேசி கொண்டு இருக்கிறேன்னா எனக்கு ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் வந்த உடனேயே டைரெக்டாக அவர்கிட்ட பேசுகிறது தான் நான் விரும்புவேனே தவிர இன்னொருத்தங்க மூலமாக பேசணும் அப்படின்னு நான் விரும்ப மாட்டேன். நானே பேசணும்னு தான் நான் விரும்புவேன், இல்லைங்களா? நம்மளை ஒவ்வொருத்தரும் அப்படித்தான். அதுக்காக மற்றவங்க மூலமாக ஜெபிக்கிறதுல தவறு இல்லை. ஆனால் தேவன் இதைத்தான் நம்ம இடத்துல விரும்புகிறார், நம்ம ஜெபிக்கும்படியா. சரி, அடுத்தது ஜெபத்தில் இருக்கக்கூடிய வகைகள், தி வெரைட்டி ஆஃப் ப்ரேயர்ஸ் நிறைய இருக்குது. அதில் குறிப்பாக இன்றைக்கி நம்ம வாசிக்க போகிறது என்னென்னா, முதல் வகை என்ன, உபவாச ஜெபம். உபவாச ஜெபத்தில் இருக்கக்கூடிய தன்மை என்னென்னா, நம்மை தாழ்த்தக்கூடியதாக உபவாச ஜெபம் இருக்குது. யோவேலில் வாசிக்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறார், மனம் திரும்புதலோடும் உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் என்னிடத்தில் திரும்புவீர்களாக. ஏன்னா ரியலைசேஷன் அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ நான் வார்த்தையில் சும்மா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறேன்னு வைங்க, ஆனால் அதில் எந்த விதமான மனம் திரும்புதலும் இல்லை. நான் தவறை ரியலைஸ் பண்ணாட்டி நான் எப்படி மாற முடியும்? அப்போ நான் ரியலி என்ன காரியம், இது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அதுக்காக வருத்தப்படும் பொழுது தான் மனம் திரும்புதல் உண்டாகுது. அதுதான் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார் உபவாச ஜெபம் என்று சொல்லி. ஸோ ரியலி ரியலைசிங் இட் அண்ட் அது உபவாச ஜெபத்தில் இருக்கக்கூடிய ஒரு தன்மை.
அடுத்தது தேவனுடைய முகத்தை தேடுவதற்காகவும் இந்த உபவாச ஜெபம் பயன்படுது. சங்கீதத்தில் சொல்லப்பட்டிருக்கு 35, நான் கர்த்தரை தேடி உபவாசத்தோடு என் ஆத்துமாவை தாழ்த்தினேன், என் ஜெபம் என் மார்பில் திரும்பி வந்தது. இது என்னென்னா, சங்கீதக்காரன் ஜெபிக்க முடியாமல் கஷ்டப்பட்ட நேரத்தில் உபவாசம் பண்ணி தன்னை தாழ்த்துறாரு. அப்போது அவரால் என்ன செய்ய முடிஞ்சது? அவருடைய முன்பையாக எப்படி அவர் ஜெபித்தாரோ அதே மாதிரி அவரால் ஜெபிக்க முடிஞ்சது. சில சமயங்களில் நம்மளால் ஜெபிக்க முடியாதபடி நமக்குள்ளே போராட்டங்கள் வரும். அந்த நேரத்தில் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தினுடைய வல்லமை நமக்கு மறுபடியும் வரும். ஏன்னா ப்ரேயர் இஸ் ஜஸ்ட் நாட் அ மேனுவல் எஃபர்ட். ஏன்னா அதில் சூப்பர் நேச்சுரலான காரியங்கள் இருக்குது. இது ஒரு ஆவிக்குரிய காரியம். ஆகையினால சில சமயங்களில் ஜெபிக்க முடியாமல் இருக்கும்போது உபவாசம் போதுவது. அடுத்தது பெரிய முடிவுகளுக்கான உபவாசம். அப்போஸ்தலர்கள் நிருபத்தில் தெரிந்து கொள்ளுகிறாங்க யாருன்னு சொல்லி மூப்பர்களை நியமிப்பதற்காக அப்போ உபவாசம் பண்ணி ப்ரேயர் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி நீங்களும் நானும் வெஞ்சரிங் இன்டு சம்திங் இம்பார்ட்டண்ட். ஒரு புதிய காரியத்தை தொடங்குகிறோம், ஒரு பெரிய விஷயத்தில் நம்ம ஈடுபட்டு செய்கிறோம், அல்லது ஒரு அந்த மாதிரி டயத்தில் கூட நம்ம ஃபாஸ்டிங் ப்ரேயர் ரொம்ப நல்லதாக இருக்குது. அடுத்தது என்ன? டெலிவரன்ஸுக்கான ஜெபம். ஸோ இந்த டெலிவரன்ஸ் ப்ரேயர்னு வரும்போது உபவாச ஜெபத்துக்கு முதலிடம். காரணம் என்னென்னா, எப்போ நம்ம வாழ்க்கையில் சோதனை வந்தாலும் சோதனைக்காரன் எதை வைத்து நம்மளை சோதிக்கிறான்? நம்முடைய மாம்சத்தை வைத்து தான் சோதிக்கிறானே தவிர நம்ம ஆவியை வைத்து அல்ல. ஏன்னா நம்முடைய ஆவி புதிதாக்கப்பட்டது நம்முடைய ஞானஸ்தானத்தினால. அப்போது நம்முடைய மாம்சம்தான் என்ன உண்டாகுது? சோதனைக்கு உட்படுது. அதான் ஆண்டவர் சொன்னார், மாம்சமும் பலகீனமானது. அப்போது இந்த மாம்சத்தை நான் ஒடுக்கணும்னா அதுக்கு முதல் காரியம் என்ன? மாம்சத்தை பட்டினி போடுறது. ஸோ உபவாசம். அதை செய்யும் பொழுது என்ன ஆகுது? மாம்சத்தின் சத்தம் அடங்கி ஆவியின் சத்தம் அதிகமாகுது. அப்போது சாத்தானுடைய அந்த தாக்குதல் ஒடுக்கப்படும். என் வாழ்க்கையில் சத்துரு ஏதாவது ஒன்றை செஞ்சு ஒரு நோயை கொண்டு வர்றான், அல்லது ஒரு ப்ராப்ளத்தை ஃபேமிலியில் கொண்டு வர்றான். எல்லோரும் நமக்கு அகெயின்ஸ்டாக திரும்புகிறாங்க. எதிர்பார்க்காத ப்ராப்ளம்ஸ்லாம் லைஃப்பில் வருது. இந்த மாதிரியெல்லாம் சுச்சுவேஷன்ஸ் வரும்போது ஃபாஸ்ட் பண்ணி ப்ரேயர் பண்ணும்போது டெலிவரன்ஸ் உண்டாகுது. கர்த்தர் விடுதலையை கொடுக்குறார். சரி, அடுத்தது என்ன? மறைமுகமான உபவாசம் என்பது என்ன? நான் உபவாசம் பண்ணக்கூடிய ஒரு காரியத்தை பெரும்பாலும் ஒரு ரொட்டீன் பேட்டர்னாக இந்த நாளில் தான் ஃபாஸ்ட் பண்ணுவேன்னு சொல்லி நியமிக்கிறதுல தவறில்லை. அதை எல்லோரும் அறியும்படி செய்வது. இவருனா இந்த நாளில் தான் அவர் ஃபாஸ்ட் பண்ணுவார், அதனால் அப்படின்னு சொல்லி அதை ஒரு பிரச்சாரமாக மாற்றாமல் அது அந்தரங்கத்தில் எனக்கு மாத்திரம் இருந்தால் அது நலமாக இருக்கும். ஸோ பெரும்பாலும் தேவனுக்கென்று செய்யக்கூடிய எந்த காரியத்தையும் தேவன் வெளியரங்கப்படுத்துவதில் அவருக்கு விருப்பம் இல்லை. அது அவருக்கும் நமக்கும் மட்டும் இருக்கிற ஒரு பர்சனல் காரியமாக இருக்கணும்னு தான் விரும்புகிறாரு. அடுத்தது ஜெபத்தில் இன்னொரு வகை என்ன? நன்றி அறிதல் ஜெபம். இப்போ உபவாச ஜெபத்தினுடைய முக்கியத்துவத்தை பார்த்தோம். நன்றி அறிதல் ஜெபம் மிகவும் அவசியம். ஏன்னா இது நாள்தோறும் நம்ம எப்போதும் ஜெபிக்க வேண்டிய ஒரு ஜெபம். ஏன்னா நன்றி அறிதலின் ஜெபம்னு வரும் பொழுது 1 தெசலோனிக்கர் 5:18 சொல்வது போல எல்லாவற்றிலும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள், ஏனெனில் அது கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்த தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. அப்போது அவருடைய சித்தம் நாம் எப்போதும் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது என்பது. அவருடைய சாயலாக நம்ம உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். அவரை எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்கிற வாய் நமக்கு இருக்க வேண்டும். அடுத்தது பிலிப்பியர் 4:6 நம்ம அந்த மாதிரி நன்றி சொல்லி ஜெபிக்கிறவங்களாக இருந்தால் நம்ம கவலையற்றவர்களாக இருப்போம். அது மாத்திரமல்ல, நம்முடைய வேண்டுதல்கள் நமக்கு அருளி செய்யப்படும் என்பது. நம்ம பல சமயங்களில் நம்முடைய ஜெபம் கேட்கப்படாமல் இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்ன? நன்றி அறிதல் இல்லாத ஒரு ஜெபம். ஏன்னா நான் தேவனிடத்தில் ஒரு காரியத்தை விண்ணப்பிக்கிற பொழுது அதை நான் எந்த நோக்கத்தில் விண்ணப்பிக்கிறேங்கிறதுக்கு இந்த நன்றி அறிதல் தான் ஒரு அளவுகோல். ஏன்னா நான் நன்றி அறிந்தவனாக இருக்கும்போது, ஆண்டவர் இதுக்கு முன்பு நீங்கள் எனக்கு எவ்வளவோ கொடுத்துருக்கீங்க, இந்த காரியத்தை உங்கள் முன்னாடி நான் வைக்கிறேன், உங்களுக்கு சித்தமானா கொடுங்க என்று சொல்லி கேட்போம். எனக்கு கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தாதான் போச்சுன்னு சொல்லி அப்படி நம்ம ஜெபிக்க மாட்டோம் இல்லைங்களா? ஆகையினால இது முக்கியமாக இருக்குது. அடுத்து எபேசியர் 5:20 சொல்லப்படுது என்ன? எல்லாவற்றிலும் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்போதும் தேவனாகிய பிதாவுக்கு ஸ்தோத்திரம் செய்யுங்கள். ஸோ எனி சிச்சுவேஷன், எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துவது. ப்ராப்ளம் நல்ல டயத்தில் மாத்திரமல்ல, டிஃபிகல்ட் டயத்துலையும் ஸ்தோத்திரம் செலுத்துறது.
அடுத்தது நன்றியுடன் தேவனிடத்தில் செல்லுவதற்கு இந்த நன்றி ஜெபம் பயன்படுது. அவருடைய வாசற்படியிலே ஸ்தோத்திரத்தோடே, முற்றங்களிலே ஸ்தோத்திரத்தோடே பிரவேசித்து ஸ்தோத்திரம் செய்து அவருடைய நாமத்தை துதிப்பீர்களாக. So when we worship and give thanks, that is far more powerful. So your heart will rejoice. Number 1, நீங்கள் மற்றவற்றை குறித்து கவலைப்பட மாட்டீங்க. உங்களுக்குள்ள ஒரு நிதானம் இருக்கும். எவ்வளோ பேர் எதிர்த்து நின்னாலும் தைரியமாக நிற்கக்கூடிய ஒரு தைரியம் உண்டாகும். இது எல்லாமே நன்றி ஜெபத்தினால வரக்கூடிய பலன்களாக இருக்குது. சரி, அடுத்தது நம்ம எப்போதும் பண்ணக்கூடிய ஒரு ஜென்ரல் ப்ரேயர் இதுதான், வேண்டுதலின் ஜெபம் அல்லது விண்ணப்ப ஜெபம். இந்த விண்ணப்ப ஜெபத்தை பற்றி நம்ம எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்க வேண்டியதில் நம்ம எல்லோருமே ஜெபம் பண்ணுறோம். வேண்டுதலுக்காக நம்ம ஜெபிக்கக்கூடியது ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தே நம்ம பண்ண ஆரம்பிச்சிருப்போம். ஆனால் அதில் உள்ள சில முக்கிய சாராம்சத்தை நம்ம கற்றுக்கொள்வோம். என்னென்னா, இந்த இடத்துல நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம்னாக்க, நம்ம இதே இப்போ பிலிப்பியரில் வாசித்த வசனம் தான். எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்கள் மனதில் இருக்கிற வேண்டுதல்களை, விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு நீங்கள் ஜெபத்தில் தெரியப்படுத்துங்க. அப்போது தேவன் அதை உங்களுக்கு அருளி செய்வார். அப்போ என்ன, விசுவசிக்கிற எனக்கு கர்த்தர் இருக்கிறாரு, அவர் தான் என்னுடைய பிதா. நான் என்னால் எதை செய்ய முடியுங்கிறத விடவும், எனக்கு ஃபேவரபுளாக என்னென்ன இருக்குங்கிறத விடவும், எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு எத்தனை பேர் இருக்காங்கிறத விடவும், என்னுடைய பேங்க் பேலன்ஸை விடவும், நான் கர்த்தரிடத்தில் முதல்ல என்னுடைய தேவைகளை தெரியப்படுத்துவேன். அதுக்கு பிறகு என்ன உண்டோ அதை செய்வேன். அப்படிங்கிற ஒரு எண்ணம் உள்ளவங்களாக இருந்தால் நம்முடைய வேண்டுதலின் ஜெபம் நிச்சயமாய் கேட்கப்படும். ஏன்னா இப்போ யோசித்து பாருங்கள், நான் ஒரு தேவை இருக்குது அல்லது நான் விரும்புகிற ஒரு காரியத்தை செய்ய போகிறேன், எதையாவது ஒன்று வாங்க போகிறேன்னு வச்சுக்கோங்க. விற்கிறதுக்கோ வாங்கிறதுக்கோ எதையாவது செய்கிறதுக்கோ நான் முடிவு எடுத்தேன்னா, எனக்கு தேவையானது என்ன? முதலாவது பணம், அதற்கான சாதகமான சூழ்நிலை, அப்புறம் மற்றவங்களிடத்துலேருந்து ஹெல்ப்பு. இது 3மே அமைந்து வரலாம். என்கிட்ட பணமும் இருக்கலாம், சாதகமான சூழ்நிலை இருக்கலாம், ஃப்ரெண்ட்ஸும் இருக்கலாம். ஆனால் அதுக்காக வேண்டி நான் விருப்பப்பட்டதை செஞ்சேன்னு சொன்னால், அதில் தேவனுடைய சித்தம் இல்லாமல் நான் செஞ்சிட்டேன்னா அது எனக்கு பிரயோஜனப்படாது. என் வாழ்க்கையில் அது ப்ராப்ளத்தை கொண்டு வந்துடும். அப்போது எனக்கு எல்லாம் முடிந்தாலும், எனக்கு எல்லா விஷயமும் இருந்தாலும், நான் அவர்கிட்ட முதல்ல தெரியப்படுத்தி வேண்டிக் கொண்டு அதற்கு பிறகு அதை நான் செய்யும்போது அவரே என்ன செய்வார்? நீ செய்கிற காரியத்தில் எனக்கு உடன்பாடு இல்லை, அது செய்யாதே என்று சொல்லிடுவார். அப்போது நம்ம செய்யறதுக்கு முன்னாடியே தவறான ஒரு காரியத்தில் ஈடுபடாதபடி நம்மை தடுத்து நம்ம சரிப்படுத்தி கொள்ள முடியும். அது இல்லாமல் நம்மகிட்ட பணம் இருக்குது, நமக்கு ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது, கோஆப்ரேஷன் இருக்குது, மற்றவங்க சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி செஞ்சிட்டோம்னா வாழ்நாள் முழுக்க நம்ம கஷ்டப்படுவோம். ஆகையினால நம்ம வேண்டுதலின் ஜெபத்தில் முதல்ல செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரே, இந்த காரியம் உங்களுக்கு விருப்பமா என்பதை கேட்டு ஜெபிப்பது. அதனால தான் வாசிக்கிறோம் யோவான் 16:23, நீங்கள் என்னுடைய நாமத்தில் பிதாவிடத்தில் எதை கேட்கிறீர்களோ அதை அவர் உங்களுக்கு கொடுப்பார். அதே நேரத்தில் அதோடு சேர்ந்து வாசிக்க வேண்டிய ஒரு வசனம் என்ன? 1 யோவான் 5, நாம் எதையாகிலும் அவரது சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். அப்போது அநேகர் இந்த வசனத்தை தவறாக புரிந்து கொண்டு என்ன கேட்டாலும் கொடுப்பாரு, ஜீசஸ்கிட்ட வந்துருங்க, என்ன கேட்டாலும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறது அது ஒரு ப்ராஸ்பெரிட்டி காஸ்பல். அப்படி அல்ல. நம்ம அவரிடத்துல வரும் பொழுது ஒரு உறவில் வர்றோம். அவர் பிதா, நம்ம அவருடைய பிள்ளைகள். நம் தேவைகளை அவர் சந்திப்பார். தேவைகள் என்று வருகிற பொழுது நான் எந்த வகையிலும் எனது சித்தத்தின்படி அல்ல அவரது சித்தத்தின்படி கேட்கிற பிள்ளையாக மாறும் பொழுது தான் என்னுடைய ஜெபங்கள் கேட்கப்படுகிறது என்பதை நம்ம அறிகிறோம். சரி, அதுதான் நம்ம இன்னொரு விஷயமும் அதில் நம்ம கற்றுக்கொள்கிறோம். என்னென்னா, நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்களாக இருந்தால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் என்பதையும் 1 யோவான் 3:22 வாசிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்ளுகிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். அப்போது நான் ரொம்ப வல்லமையாக ஜெபிக்கிறவங்கிறதுனால இல்லை, எனக்கும் தேவனுக்கும் ஒரு ஸ்பெஷல் கனெக்ஷன் இருக்குங்கிறதுனால இல்லை, நான் அவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பிரியமானதை செய்கிறவர்களுக்கு அதை அவர் அருளி செய்கிறார் என்பது தான். அப்போ நம்மளும் இதே மாதிரி செய்யும் பொழுது நம்ம ஜெபங்கள் கேட்கப்படும். சரி, அடுத்தது தாழ்மையுடன் கேட்பது. மத்தேயு 7:7 அதுதான் மறுபடியும் பார்த்தோம், இப்போ தான் வாசித்தோம். என்னென்னா, நீங்கள் கேட்கிற காரியத்தை தேவன் அருளி செய்வார் என்பதற்கு கேளுங்கள் உங்களுக்கு அருளப்படும், தேடுங்கள் அதுக்கப்புறம் தட்டுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்குது என்பதை. சரி,
இப்போ விண்ணப்ப ஜெபத்தை குறித்து பார்த்துட்டோம். இறுதியாக இன்னும் 2 ஜெபங்கள் கொஞ்சம் வசனங்களை வாசித்து முடிப்போம். கருத்தாய் ஜெபிப்பது என்பது என்ன? ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்துக்காக வேண்டி ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ரேயரை ஒரு நோக்கத்துக்காக ஜெபிப்பது. இப்போ இந்த இடத்துல எலியா என்ன பண்ணுறாரு, அவர் தேசத்தில் நடக்கிற கொடுமைகளை காண்கிறாரு. இந்த தேசத்தில் தேவன் ஒரு காரியத்தை செய்து ஜனங்களை தன் நோக்கி திருப்பணும்னு விரும்புகிறாரு. அதனால் ஆண்டவரே மழையை நிப்பாட்டிடுங்க. யாரும் தன்னுடைய இப்போ என்னென்னா மக்கள் தங்கள் சுபிட்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற நாட்களில் கர்த்தரை விட்டு வழி விலகி அவனவன் தன் பார்வைக்கு நலமானதை பொல்லாங்கான காரியங்களை செஞ்சிகிட்டு இருக்கிறான். இது நிறுத்தப்படணும் அப்படின்னா எல்லாருடைய அட்டென்ஷனும் தேவனை நோக்கி திரும்பணும். அதுக்கு என்ன உதவும்? பஞ்சகாலம். நீங்கள் மழையை நிப்பாட்டுங்க ஆண்டவரேன்னு சொல்லி கருத்தாக ஜெபிக்கிறாரு. பாருங்கள், 3 வருஷத்துக்கும் 3 வருஷம் 6 மாதத்துக்கு மழை இல்லாமல் போயிடுச்சு. பிகாஸ் ஆஃப் த ப்ரேயர் ஆஃப் எலியாவின் ஜெபம். அடுத்தது என்ன? மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஆண்டவரே இந்த பஞ்சத்தை நிப்பாட்டுங்க, இப்போ நீங்கள் தான் மழையை கொடுக்குறீங்கன்னு மற்றவங்க அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே, அதனால் இப்போ மழையை பெய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் தடுத்து பெற்றிருந்த மழையை இவர் ஜெபம் பண்ணி பெறும் பொழுது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஜெபம் பண்ணுறாரு, ஒரு சிறிய மேகம் உண்டாகுது. அதுக்கப்புறமா மறுபடியும் ஜெபம் பண்ணுறாரு. அப்புறம் அது பெருசாக டெவலப் ஆகி வருது. கடைசியில் மழை பெய்ய தொடங்குகிறது. அப்போது சந்தோஷத்தோடு அவர் ரதத்துக்கு முன்னாடி ஓடுறாரு, ஆகாபுடைய ரதத்துக்கு முன்னாடி. ஸோ இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஒரு இன்டென்ஷனுக்காக கருத்தாய் ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபத்தில் தேவன் அதுக்கு பதில் கொடுக்கிறார் என்பதை பார்க்குறோம். அடுத்தது பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுவது. யூதா 1:20 வாசிக்கிறோம். நீங்களோ பிரியமானவர்களே, உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாசத்தின் மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பரிசுத்த ஆவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் என்று யூதா நமக்கு சொல்லுகிறார். இப்போது விசுவாசத்தோடு நம்மை பரிசுத்தத்தோடு நம்ம பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெபம் என்பது. இறுதியாக 2 வார்த்தைகளை சொல்லி நம்ம இன்றைக்கி நிறைவு செய்வோம். என்னென்னா, நம்ம சோர்ந்து போகாமல் ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லி இயேசு ஆண்டவர் நமக்கு சொல்லி கொடுத்துருக்கிறாரு. ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் தோல்விகளும் நம்ம அடிக்கடி வரும் பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறோம். அந்த நேரத்தில் நீ சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணு என்று கர்த்தர் நமக்கு சொல்கிறார். அடுத்தது 1 பேதுரு 4:7 சொல்கிறாரு, ஜெபிக்கிறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாக இருக்குது. ஆகையினால் தெளிந்த புத்தி உள்ளவங்களாக இருங்க, ஜெபம் பண்ணுறதுக்கு ஜாக்கிரதையாக இருங்க. அப்போது ஒரு ப்ரேயர்லெஸ் லைஃபாக என் லைஃப் இருக்கும்னா எனக்கு ரொம்ப ஆபத்து. ஸோ த ப்ரேயர்ஸ் கிவ்ஸ் கவரிங்ஸ். நம்ம பண்ணக்கூடிய ஜெபங்கள் நமக்கு ஒரு கவரிங்ஸை, ஒரு ப்ரொட்டெக்ஷனை நமக்கு அது கொடுக்குது. அதே நேரத்தில் பரலோகத்திலிருந்து ஒரு ஃபேவரை நமக்கு பெற்றுத்தருது. மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம ஒரு பெரிய தாக்கத்தை ஜெபத்தின் மூலமாக ஏற்படுத்த முடியுது. நம்ம வாழ்க்கையில் தேவன் வச்சிருக்கிற சித்தத்தை நம்ம அடைவதற்கும் நம்முடைய ஜெபங்கள் மிகவும் அவசியமாக இருக்குது. அப்போது நம்ம வாழ்க்கையில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பார்ட்டு இந்த ப்ரேயர் லைஃப் தான். ப்ரேயர் லைஃப் நம்ம லைஃப்பில் ரொம்ப கரெக்டாக இருக்கும்போது தான் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்பிரிச்சுவல் ரேங்கிங்கில் முதல்ல மேலே போவோம். இல்லைன்னா ஒரு சராசரி கிறிஸ்தவனாக எல்லாரும் மாதிரியும் போய் உட்காந்துட்டு நானும் யாரோ ஒரு பிரசங்கத்தை கேட்டுட்டு ஏதாவது ஒன்று இது பண்ணிவிட்டு ஓகே இந்த அனுபவம் எனக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதை விடவும் நான் ஆவிக்குரிய வகையில் நல்லா வளர்ந்து ஒரு முதிர்ச்சி உள்ள ஒரு விசுவாசியாக வருவது தேவனுடைய சித்தம். அதற்கு ஜெப வாழ்க்கையில் நான் அதிகப்பட்டு கொண்டே போகணும் என்பது தான்.